அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். விரும்பி தானே நீங்க உற வச்சுக்கிட்டீங்க, அப்புறம் எங்க அதுக்கு என்ன பிரச்சனை? அதுல பாலியல் குற்ற வழக்கு, என்ன குற்ற வழக்கு, என்ன பாலியல் குற்றம்? நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நடிகை அளித்த பாலியல் புகார் தொடர்பான விசாரணை விறுவிறுப்படைந்து தமிழ்நாடு அரசியல் களத்தில் சூட்டை கிளப்பியுள்ளது. விசாரணைக்கு ஆஜராகுமாறு சீமான் வீட்டில் ஒட்டப்பட்ட சம்மன் கிழிப்பு, அதைத் தொடர்ந்து சீமான் வீட்டு காவலாளி மற்றும் உதவியாளர் கைது என அடுத்தடுத்து பரபரப்பை கூட்டியது. காவல்துறை நடவடிக்கையால் டென்ஷனான சீமான் தாம் ஏற்கனவே திட்டமிட்டபடி பயணப்பட்டதாகவும் குறிப்பிட்ட நேரத்திலெல்லாம் தம்மால் ஆஜராக முடியாது என போலீசுக்கே சவால் விடுத்தார். இதனால் காவல்துறை விசாரணைக்கு சீமான் ஆஜராவாரா இல்லையா என்ற கேள்வி ஆவலை தூண்டியது. இதனிடையே சீமானுக்கு சம்மன் வழங்கிய வளசரவாக்கம் காவல் நிலையம் அமைந்திருக்கும் பகுதி காலையிலேயே பரபரப்பானது. ஆங்காங்கே தடுப்புகள் வைக்கப்பட்டு கூடுதல் பாதுகாப்புக்காக காவலர்கள் வரவழைக்கப்பட்டனர். சீமானின் வீடு அமைந்திருக்கக்கூடிய பகுதியிலும் வழக்கத்திற்கு மாறாக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இதனிடையே தருமபுரியில் இருந்து சென்னை வந்தடைந்த சீமான் தனது வீட்டிற்கு கூட செல்லாமல் நேரடியாக வடபழனியில் உள்ள கிரீன் பார்க் ஹோட்டலில் தங்கினார். நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் பாசறை நிர்வாகிகள் அனைவரையும் வரவழைத்த சீமான் சட்ட நடவடிக்கைகள் குறித்து கலந்தாலோசித்தார். இந்நிலையில் திடீரென சீமான் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு போலீசார் விரைந்ததால் அவர் கைது செய்யப்பட உள்ளதாக தகவல் பரவியது. சீமான் இருந்த ஹோட்டலில் ஒருபுறம் பரபரப்பு என்றால் மறுபுறம் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் நாதாகா தொண்டர்கள் குவிய தொடங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சீமானை கைது செய்ய காவல்துறை முயற்சிப்பதாகவும் இவ்வளவு கெடுபிடிகள் எதற்கு என்றும் நாம் தமிழர் கட்சி மகளிர் அணியினர் தொடர்ந்து காவல்துறையினருக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இரவு 8 மணிக்கு ஆஜராக சீமான் புறப்பட்ட நிலையில் 15 நிமிடங்கள் கழித்து புறப்படுமாறு காவல்துறையினர் அறிவுறுத்தியதாக சொல்லப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து தாமதமாக புறப்பட்ட சீமான் வளசரவாக்கம் பகுதியை அடைவதற்குள் அவரது காரை நாதாகா தொண்டர்கள் சூழ்ந்து கொண்டனர். இதனால் போலீசாருக்கும் நாதாகாவினருக்கும் கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. வழக்கறிஞர் படையுடன் சீமான் காவல் நிலையத்திற்கு நடந்து சென்றபோது வீரப்பனின் மகளான வித்யா ராணி தடுத்து நிறுத்தப்பட்டார். இதனால் ஆவேசமடைந்து போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வித்யா சீமானை அசிங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த வழக்கு என கண்ணீர் மல்க தெரிவித்தார். இவர் ஒருத்தர் அழிச்சிட்டு 1000 பேர் வருவாங்க, அது இல்ல பிரச்சனை. அவர் ஒருத்தர் உண்மையா நிக்கிறார். இன்னொரு உண்மையான தலைவனை தேடி பிடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு எனக்கு தெரியல. புரியுதா? அதுக்காக தான் நான் போராடுறேன். இத்தனை கற்பழிப்பு நடக்குது, இத்தனை ஸ்கூல் குழந்தைங்க இவ்வளோ லைஃப் கெடுது, கண்ணு முன்னாடியே கெடுது. ஒருத்தர் கூட அறிவு இல்லை. ஒரு வழியாக காவல் நிலையத்தில் ஆஜரான சீமானிடம் துணை ஆணையர் அதிவீரபாண்டியன், உதவி ஆணையர் செம்பேடு பாபுவும் துருவி விசாரணை நடத்தினர். நடிகையிடம் தொடர்பு ஏற்பட்டது முதல் 7 முறை கருக்கலைப்பு செய்ததாக கூறப்படுவது வரை 63 கேள்விகள் சீமானிடம் கேட்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இரவு 10 மணிக்கு தொடங்கிய விசாரணை சுமார் 1.25 மணி நேரம் நடைபெற்றது. இதனை அடுத்து புன்னகையுடன் காவல் நிலையத்தை விட்டு வெளியே வந்த சீமான் பழைய கேள்விகள் மற்றும் கதையை மீண்டும் கேட்கப்பட்டதாக கூறினார்.
இல்ல அதே பழைய கேள்விதான். முன்னாடி ஒரு 3 மணி நேரம் இது காவல் நிலையத்தில் வேற ஒரு ஆய்வாளர் கீழே நான் இந்த விளக்கம் கேட்டாங்க, பதிவு பண்ணேன். அதே தான். எங்க உங்க வீடு எங்க உங்க முகவரி எங்க, எப்ப சந்திச்சீங்க, எப்ப இது என்ன நடந்தது, அதே கதை தான் அது. வீட்டில் ஒட்டிய சம்மனை கிழிக்க கூடாது என சட்டம் உள்ளதா என கேள்வி எழுப்பிய சீமான், தமது வீட்டில் போலீசார் சம்மன் ஒட்டியது வேண்டாத வேலை என்றும் அதனை கிழித்ததாக காவலாளி உள்ளிட்ட 2 கைது செய்யப்பட்டது தேவையில்லாதது எனவும் காட்டமாக கூறினார். ஒட்டுறதோட காவல்துறையின் வேலை உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு. ஒட்டும் போது தடுத்திருந்தா பணி செய்ய விடாம தடுத்தாங்கன்னு நீங்க கைது செஞ்சிருக்கலாம். அது குற்றம்னு நீங்க சொல்றது சரி. ஒட்டிட்டு நீங்க போன பிறகு அதுக்கப்புறம் அதை அப்படியே வச்சு பூஜை செய்யறதுக்கு இல்லையே. அது ஒட்டிட்டீங்க, நாங்க பார்த்துட்டோம், கிழிக்கிறோம், அது எப்படி குற்றமாகும்? அழைப்பான யாரும் கிழிக்க கூடாதுன்னு இருக்குதா? இப்ப எனக்கு நீங்க கொடுத்தீங்க, கையெழுத்து போட்டு வாங்கினேன், அதை கிழிச்சு போட்டேன், என்ன பண்ணுவீங்க? கைது பண்ணி உள்ள போடுவீங்களா? காவல் நிலையத்திற்கு தாமதமாக வர போலீசாரே காரணம் என கூறிய சீமான், பெரியார் கொள்கைகளுக்கு எதிராக பேசுவதால் தம்மை கைது செய்ய திகாவிடமிருந்து தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுப்பதாக குற்றம் சாட்டினார். பெரியாருக்கு எதிராக நீங்க சர்ச்சைக்குள்ள பேசுனீங்கல்ல, அதனாலதான் திகாவிடம் வந்து அழுத்தம் கொடுத்து கைது பண்ணணும்னு பேசுறாங்களே, அது உண்மையா? அது இருக்குதுன்னு சொல்றாங்க. இல்ல அவங்களுக்கே தெரியும். என்ன அவங்க கூட இருந்து வளர்ந்தவன் நான். கைதுக்கு அஞ்சுறாலோ, இந்த மாதிரி இந்த மிரட்டல் உருட்டலுக்கு பயப்படுறாலோ, அது இல்லைன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியும். 8 மணிக்கு நான் கிளம்பி வரும்போது சொன்னாங்க ஒரு 10 நிமிடம் தாமதமாகுங்க. அப்புறம் ஒரு 10 நிமிடம்னே நீண்டுருச்சு. அப்புறமா தான் தெரியுது முதல்வர் அவர்களுக்கு பிறந்த நாள் வர்றதுனால அவங்க பேசுறதுனால இப்ப நான் பேசுறதை நீங்க எடுத்து போடுவீங்களா, அவர் பேசுறத போடுவீங்களான்னு இருக்கு இல்லையா? அதனால அவர் பேசி முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் நீங்க வாங்க, புரியுதுன்னு நினைக்கிறேன். தம்மீது நடிகை வைத்திருந்தது காதல் அல்ல, கன்றாவி என விமர்சித்துள்ள சீமான், விரும்பி உறவு வைத்துக் கொண்டவர் நடிகைதான் என்றும் பாலியல் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா எனவும் செய்தியாளர்களிடம் கொந்தளித்தார். காதல்னு ஒண்ணு இருந்தா இப்படி முச்சந்தில நின்னு இப்படி கத்திட்டு யாராவது இருப்பாங்களா? இது காதலா கன்றாவியா? நீ விரும்பி தானே நீங்க உறவு வச்சுக்கிட்டீங்க. அப்புறம் எங்க அதுக்கு என்ன பிரச்சனை? அதுல பிடிக்கல, பிரிஞ்சு போயிட்டீங்க. பாலியல் குற்ற வழக்கு, என்ன குற்ற வழக்கு, என்ன பாலியல் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கா? பேட்டி முடிந்ததும் காரில் வீட்டிற்கு புறப்பட்ட சீமான் தொண்டர்களுக்கு நன்றி தெரிவித்தபடி சென்றார். நடிகை பாலியல் புகார் தொடர்பாக சீமானிடம் கேட்கப்பட்ட கேள்விகளும் அதற்கு அவர் அளித்த பதில்களும் அறிக்கையாக தயார் செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது.